களவியல்னு நான் சொல்ல மாட்டேன். இரண்டாவது கேட்டகரியே களவியல்னு சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. கற்பியல் என சொல்லவும் எனக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு கற்பு என்னது இது தப்பு. சாரி, ஐ டோன்ட் அக்ரி. இப்ப நம்ம மனப்பாடம் பண்ணுவது சிறப்பு, குறளுடைய பொருளையும் மனப்பாடம் பண்ணுவது சிறப்பு, அதை புரிந்து கொள்வது மேலும் சிறப்பு. அதற்கும் மேல சிறப்பானது என்னன்னா, வள்ளுவர் எந்த ஒரு கடவுளையும் குறிப்பிட்டு பெயரிட்டு இவரை மட்டும்தான் நீங்க வணங்கணும்னு சொல்லல என ஒரு பதிவை நான் போட்டிருந்தேன். அதுக்கு அப்பா முகநூல்ல எழுதினாங்க காமெண்ட். சமத்துவத்துக்கு போரிட்டோம்னா அதை பெண் சார்ந்து போரிட்டோம்னா ஃபெமினிசம், ஆண் சார்ந்து போரிட்டோம்னா அதுக்கு பேர் இல்லை. நீங்க இன்பத்துப்பால் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உங்களுக்கு அதுல என்ன விதமான வள்ளுவர் தெரிகிறார் உங்களுக்கு? அதுல உங்களுக்கு ரொம்ப வள்ளுவர் ஒரு கவிஞராக வெற்றி பெற்ற குறள் அப்படின்னு எதை நினைக்கிறீங்க? ஆர்மன் என்னும் பெயர், அது இந்தியாவில் எந்த இடத்துல வந்ததுன்னு எல்லாருமே யோசிச்சுக்கிட்டோம், பரவாயில்ல. ஆர் அருமையிலிருந்து மண், மண். ஆர்மன் என்னும் தலைமை பாத்திரத்தை மையமா வைத்த பெண்ணுடைய பெயர் இன்னும் நான் முடிவு பண்ணலை. ஏன்னா பெயர்கள் நான் தேர்ந்தெடுக்க ரொம்ப நாள் எடுப்பேன். இவங்க 2 பேரையும் மையமாக வைத்து இன்பத்துப்பாலை கதையாக எழுதுவதற்கான ஒரு முடிவிலையும் முயற்சியிலையும் இறங்கியிருக்கேன். எனக்கு இன்பத்துப்பால் மீது ஈர்ப்பு ரொம்ப இருக்கு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள் எதுன்னா, காதல் அவரிலர் ஆகனி நோவது பேதைமை வாழி என் நெஞ்சு. வள்ளுவர் சொல்லியிருப்பாரு, இவன் உனக்கு இல்லை, நீ வேண்டான்னு போயாச்சு, அப்ப ஏன் அங்கேயே உக்காந்துருக்க? மூவ், எழுந்துரு, கெட் அப், அடுத்த காதலுக்கே போ அப்படின்னு எழுதியிருக்காரு. யதார்த்தம் எழுதியிருக்காரு. இது மொராலிட்டி அப்படிங்கிற ஒரு ஷ்ரவுடை போட்டு மூடி, அச்சோ ஒன்லி ஒன் லவ், அதுக்கு மேல எதுவும் இருக்கக்கூடாது, ஒன் மேன் ஒன்லி ஒன் உமன் ஃபார் லைஃப் அப்படிங்கிற அந்த காலம் இருந்தது. இப்போ மாறிட்டு இருக்க உலகம், எனினும் அது இருக்கு. ஆனா வள்ளுவரே சொல்லியிருக்காரு, இந்த காதல் ஒன்னது இல்லைன்னு ஆச்சா அங்கேயே உட்காந்து அழாத, மூவ். அண்ட் எக்ஸ்ப்ளரேஷன் ஆஃப் செக்ஷுவாலிட்டி அவ்வளோ ஓப்பனா, அவ்வளோ அழகா. ரொமான்ஸ் நாவல்ஸ் ஆர் ஓவர் த டாப் அப்படின்னு எல்லாம் கமெண்ட்ரிஸ் இருந்த காலகட்டங்கள் மாறி இப்போ எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனா அது ஓவராகவும் இருக்கு, நிஜமாவே ஒரு எழில் இல்லாம இருக்கு. வள்ளுவருடைய இன்பத்துப்பால்லையோ செக்ஷுவாலிட்டி ஓப்பனாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதாவது எனக்கு ஐ வாண்ட் டு பி வித் மை, இல்லை, ஐ வாண்ட் டு பி இன் அன் இன்டிமேட் ஸ்பேஸ். ஆனால் அந்த இன்டிமேட் ஸ்பேஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, எக்ஸ்ப்ளோர் பண்ண, இந்த ஃபீலிங்கை கடக்க எனக்கு பார்ட்னர் இல்லையேன்னு எழுதியிருக்கார். காம கடல் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏம புனைமண்ணும் இல். இது சொன்ன வள்ளுவரே தான் காமத்தை தீயோட ஒப்பிட்டு இருக்காரு. தீக்கு மட்டும் விலகினா சுடும் சிறப்பு கிடையாதே அப்படின்னு எழுதியிருக்காரு. சுவைத்து சுவைத்து அவர் எழுதியிருக்கும் இந்த காமத்துப்பால் இன்பத்துப்பால், நீங்க சொன்னது போல அவருடைய அந்த எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ஹிஸ் பொயட்டிக் சென்ஸை இட் பிரிங்ஸ் இட் ஹோம். ஒவ்வொரு குறளையும் படிக்கும் பொழுது லவ் அப்படிங்கிற அளவில்லா ஒரு உலகத்தை நம்ம முழுமையா உணரக்கூடிய ஒரு ஸ்டேட்ல தான். பெஸ்ட் ப்ராக்டிசஸ் நான் சொல்றேன், டங் அண்ட் சீக்கா தான் சொல்றேன். ரொமான்ஸுக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸ் யாருமே சொல்ல முடியாது ஜெனரலா, ஏன்னா இட்ஸ் ஸ்பெசிஃபிக். பட் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரொமான்ஸ், அந்த காலத்துல அவங்க மடல் ஏறினாங்க, இந்த காலத்துல சோசியல் மீடியா ஏறுறாங்க. இது மீண்டும் மீண்டும் நான் சொல்வது போல வள்ளுவருடைய இட்டர்னல் அண்ட் யூனிவர்சல் ரெலவென்ஸை அண்டர்ஸ்கோர் பண்ணி தர மாதிரி தான் எனக்கு உறுதியா தெரியும். ஆனா இன்பத்துப்பாலே எனக்கு இருப்பதிலேயே மிகவும் பிடித்த குறள் என ஒன்று இருக்கு. அது ஏன் மிகவும் பிடிக்கும்னா, காதலித்த எல்லோருக்குமே அது ஏன்னு தெரியும். அந்த குறள் எதுனா, ஒரு தலையான் இன்னாது காமம் காப்போல இருதலையானும் இனிது. இந்த ஒன் சைடட் லவ்வா இல்லாம இரண்டு பக்கமும் லவ் மட்டும் ரெக்விட்டட் லவ்வா இருந்ததுன்னா அதனுடைய இன்பத்துக்கு இணை எதுவுமே கிடையாது என்பது பொருள். உங்களுக்கு தெரியும் தான். எனக்கு இது ரொம்ப பிடித்த ஒரு குறள். கண்ணதாசன் ஒரு 50 வருஷம் முன்னாலே ஒன்று எழுதியிருக்காரு. வானம்பாடிங்கிற படத்துல நீங்க கேட்டிருப்பீங்க அந்த பாட்டு.
காதலித்தான் மறைந்து விட்டால் வாழ்வு என்ன? கொஸ்டின் ஆன்சர் மாதிரியே போகும் ம். ரெண்டு பேருக்கும். ம். அன்பு காட்டுகின்ற வேறு இடத்தில் காதல் உண்டாகும். ம். அதுக்கு பதில் வந்து ஒரு முறைதான் காதல் வரும் தமிழர் பண்பாடு. அதுக்கு பதில் வந்து அந்த ஒன்று எது என்பதுதான் கேள்வி இப்போது. அடுத்தால வருவதெல்லாம் காதலித்தால் வாழ்வதெவ்வாறு? தன் வாழ்க்கையே காதலித்தால் புரியும் அப்போது. ம். அப்படின்னு இதுக்கு எல்லாமே ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி ஃபுல்லாவே சொல்லிட்டு ஒரு முறை தான் காதல் வரும் அப்படிங்கறத வந்து ரிஜெக்ட் பண்ணி அவரே எழுதியிருக்காரு. அது வந்து ஒரு ஆண் கேட்கறதுக்கு பெண் பதில் சொல்ற மாதிரி ரெண்டு பேர் இருக்கும். ம். இப்போ வந்து ரெண்டு ஜெண்டருக்கும் அது எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கண்ணதாசன்ல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வர்றது. அப்போ வந்து ஒரு ஆண் கேட்கிற மாதிரி காதலித்தான் மறைந்து விட்டால் வாழ்வு என்னாகும், அந்த ஆணோட வாழ்வு என்னாகும் தான் அவர் கேட்கிறாரு. Correct. அதுக்கு வந்து இந்த கேள்வி எல்லாம் பதில் சொல்லி அவர் முடிக்கிறாரு. இப்போ அது வந்து ரெண்டு ஜெண்டருக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், அதுக்கு வள்ளுவர்ட்டே ஸ்கோப் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. திருக்குறளை பொறுத்தவரையில there was always gender equality. ஈன்றாள் பசி காண்பான். நம்ம வந்து அந்த தமிழை நல்லா நினைவில் வைக்கணும். ஏன் பாடுவான் என ஆண்டாளும் தான் எழுதியிருக்கா. அது இட்ஸ் ஒன்லி an adjective. it doesn't qualify gender. குறள் ஒவ்வொன்றும் மகன் என எழுதினாலும் அது ஆண் பெண் இருவருக்கும் பொருந்தும். சிறுமி சிறுவன் இருவருக்கும் பொருந்தும். இட்ஸ் அ குளோபல் திங். அதனால வள்ளுவர் இதுல வந்து நம்ம பிரிக்கலாம். இது தலைவன் சொல்றா, இது தலைவி சொல்றா, பிரிக்கலாம், பரவாயில்ல. ஆனா இன்பத்து பாலில் இருக்கும் எல்லா குறளும் இருவருக்கும் என்னைக்குமே பொருந்தும். இது கண்ணதாசன் டுடே அந்நியில இருந்து வருது. 2000 வருஷம் திருக்குறள் வந்து வாசகர்களுக்கான வெளியை அபகரித்து விடவில்லை அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மாடர்ன் லிபர்ட்டி ரீடர்ஸ் ரைட் அப்படிங்கிறதுல நம்ம வந்து இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும். மேபி ஒரு சாராருக்கு இது கலாச்சார அதிர்ச்சியா கூட இருக்கும். திருக்குறளுக்கு இப்படி எல்லாம் பொருள் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த பாரம்பரியத்தை வந்து யார் உருவாக்கினாங்க? மனிதர் தானே. வள்ளுவர் வந்து நின்று இப்படிதான் இருக்கணும்னு சொன்னாரா? இல்ல, அவரவர் உருவாக்கினாங்க. அவர்களும் மனிதர், நானும் மனிதர். அவருக்கு உருவாக்க எப்படி உரிமை இருக்கோ, இதுதான் பாரம்பரியம்னு சொல்ல, இது இப்படி எடுத்துக்க எனக்கும் அதே உரிமை இருக்கு. அவருக்கு வள்ளுவர் எந்த அளவுக்கு சொத்தோ எனக்கும் அவர் சொத்து. இதுதான் கான்செப்ட். எந்த ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டுமே மனிதரால உருவாக்கப்பட்டது இது மட்டுமே தான் இருக்கணும் என சொன்னோம்னா தேங்கி விடுவோம். அடுத்து சொல்பவரும் மனிதர், அவருக்கும் அதே உரிமை. 2000 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அம்மா சொல்லிட்டு போறாங்களே, அந்த மரபுல தான் வரணும், நீ சொல்றது தவறு என வேற யாராவது திட்டு வாங்கலாம். இட்ஸ் ஓகே. அதுவும் திட்டுவதும் அவரவர் விருப்பம். பட் சீரியஸ்லி ஆனா சார், இப்போ வள்ளுவரை காதலிப்பவர், வள்ளுவத்தை நேசிப்பவர், அவங்க எல்லோருமே வள்ளுவர் சொற்படி கேட்கணும் வாழணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்போ வள்ளுவரே தானே சொல்லியிருக்காரு, பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு என. அதனால ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த நேரத்துல வாழ்பவருக்கு ஏற்றபடி நாம குறட்களையும் புரிய வைக்கணும் தானே. இப்போ இந்த நூல்ல பார்த்தீங்கன்னா வள்ளுவர் சொல்லியிருக்கும்படி எழுதியிருக்கும்படி குறளுடைய உண்மையான உள்பொருள் இருக்கும். அந்த பொருள் மாறாது. அந்த உண்மையை எழுதியிருப்பேன். அதற்கும் மேல சிறாருடைய வாழ்க்கையில அதை பொருத்தவும் செஞ்சிருப்பேன். அதனாலதான் அந்த பள்ளி சூழல்ல அந்த குறள் எப்படி பொருந்தும் என எடுத்து அதை புனைக்கதை வடிவில் கொடுத்துருக்கோம். அப்படி இருந்தாதான் பிள்ளைகளுடைய மனதுல அது போய் சேரும். இப்ப நம்ம மனப்பாடம் பண்ணுவது சிறப்பு, குறளுடைய பொருளையும் மனப்பாடம் பண்ணுவது சிறப்பு, அதை புரிந்து கொள்வது மேலும் சிறப்பு. அதற்கும் மேல சிறப்பானது என்னன்னா, இது நம்ம வாழ்க்கையில எப்படி பொருந்தும் என பார்ப்பது தானே. அன்றாடம் நம்ம குறளை வாழறோம், ஒவ்வொரு குறளையும் வாழறோம் என்பதை பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வள்ளுவம் பயில்வது அவங்களுடைய வாழ்க்கை முறையாகும், அவங்களுடைய இயல்பாகும். அதனாலதான் இப்படி எழுதியிருப்பது. அதனால ட்ரெடிஷனலிஸ்ட் யாரும் வந்து சிரம் கொள்ள தேவை கிடையாது. திருக்குறள் வந்து ரிலிஜன் நியூட்ரல் டெக்ஸ்ட். வள்ளுவர் எந்த ஒரு கடவுளையும் குறிப்பிட்டு பெயரிட்டு இவரை மட்டும்தான் நீங்க வணங்கணும்னு சொல்லல என ஒரு பதிவை நான் போட்டிருந்தேன். அதுக்கு அப்பா முகநூல்ல எழுதினாங்க காமெண்ட்ஸ், வெரி வெரி புவர் லாங்குவேஜ், வெரி புவர். அந்த அகழ்வாரை தாங்கும் வள்ளுவரை மனதில தாங்கும் இவர்கள் இப்படியெல்லாம் எழுத முடியுமா எனலாம் வந்து நமக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளவு பேட் லாங்குவேஜ். பட் த பாயிண்ட் இஸ் திஸ், அவருக்கு அப்படி நினைக்க உரிமை இருக்கு. இது வந்து ஏற்கனவே இந்த ஒரு கான்ட்ரவர்சி, அந்த திருக்குறள் சம்பந்தமா எங்களுடைய பன்னாட்டு புத்தக திருவிழாவுக்காக மீனா கந்தசாமி அவர்களை பேட்டி எடுத்தேன்.
அவங்க வந்து புக் ஆஃப் டிசைர் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்கல்ல காமத்துப்பால். அப்போ பண்ணும்போது அதில் வந்து அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படின்னா, காமத்துப்பால்ல வள்ளுவர் எங்கேயுமே மனைவி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன் அவங்க சொன்னபோது நிறைய பேர் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கலாச்சார காவலர்கள் மத்தியில் பயங்கர எதிர்ப்பு வந்தது. அப்போ அவங்க வந்து சிவாஸ் டவுன். அப்புறம் வந்து அவங்க அம்மாட்ட கேட்டிருக்காங்க, அம்மா என்னம்மா எல்லாரும் இப்போ திட்டுறாங்கன்ட்டு. அவங்க அப்பா வந்து அப்ரிஷியேட்டட், நீ புரட்சி பண்ணியிருக்கமான்னு சொல்லிட்டாராம். அவங்க இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், நான் அவங்கள ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நீ சொன்னது ரைட் தாம்மா, எந்த புருஷனும் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுத மாட்டான். I like her interpretation. இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதை சொன்னாங்க. என்னை பொறுத்தவரையில 84ல எங்கேயுமே வந்து கணவன் மனைவின்னு சொன்னது கிடையாது. தலைவன் தலைவி அவ்வளவுதான். அது வந்து மேரிட் கப்பலாவும் இருக்கலாம். தமிழ் மரபுலேயே அந்த காலத்து மரபுலேயே கலவியல் கற்பியல் இருக்கு இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இது காதலித்து மனம் முடித்தவரை பற்றியும் இருக்கலாம், காதலித்து ஒன்னா இருக்கிறவரை பற்றியும் இருக்கலாம். இது வந்து களவியல்னு நான் சொல்ல மாட்டேன். இரண்டாவது கேட்டகரியே களவியல்னு சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. கற்பியல் என சொல்லவும் எனக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு என்னது இது தப்பு, சாரி, ஐ டோன்ட் அக்ரி. இது உறவு, இரு நபர்களுக்கு இடையே ஆன உறவு. அதற்கு எதற்கு பெயர்? அடுத்து நம்ம வந்து பொருட்பாலுக்குள்ள வரோம். பொருட்பாலுக்குள்ள வரும்பொழுது நீங்க அறத்துப்பால் மாணவர்களுக்காக எழுதியிருக்கீங்க. பொருட்பால் வந்து நீங்க சொல்லும் பொழுது அதனுடைய இதுல உங்களுக்கு பிடித்த குறள், நீங்க வந்து பண்புடையார் பட்டுண்டு உலகம் வந்து உங்களுக்கு பிடித்த குறள்னு ஒரு வாட்டி சொல்ல கேட்டிருக்கேன். ஏன் அந்த குறள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அதுதானே உண்மை. பண்புடையார் பட்டு தான் இந்த உலகம் இயங்குது. இப்போ நம்ம கல்லணை இருக்கு இல்லையா, எப்பயோ கட்டு போனாங்க, அது ரொம்ப சீரா செயல்பட்டது. அந்த டெல்டா ஏரியால இன்னும் வந்து அது அக்ரிகல்ச்சரல் பெல்ட், ஆப்வியஸ்லி அது போன்ற அணை தேவை. பிரிட்டிஷார் இருந்தான், ஷோர் அப் பண்ணான், கான்கிரீட் போர் பண்ணப்பட்டது. உள்ளே இருந்த அந்த ஸ்கெலிட்டன் வந்து அப்போ கட்டுப்போன அதே ஒரிஜினல் ஸ்டோன் அணை தான். மாடர்ன் டெக்னாலஜி வச்சு ஷோர் அப் பண்ண இன்னி வரைக்கும் அப்பப்போ கொஞ்சம் வந்து வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இதை சீர் செய்யணும். இதை சீர் செய்தால் ஒன்று இந்த ஸ்ட்ரக்சர் நிற்கும், இன்னொன்று இந்த ஸ்ட்ரக்சருடைய ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் குலையாமல் இருக்கும். அதே நேரத்தில் இது செயல்படுறதுனால எல்லா இடத்துக்கும் நீர் வந்து கரெக்டாக போகும் என்னும் ஒரு பொறுப்புனால செய்கிறாங்க. இதனால அந்த இடம் செழிக்குது. சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு பொறுப்போட, நல்லெண்ணத்தோட, நத்தன்மையோட ஒரு செயலை செய்பவர்கள் இருக்கும் பொழுதுதான் அந்த இடம் செழிக்கும். உலகமே அதனால தானே செழிக்குது. அழிவாற்றலோட எவ்வளவோ நபர்கள் செயல்பட்டாலும், விசைகள் இருந்தாலும், செயல்பட்டாலும் உலகம் அழியாமல் நிலைத்து நிற்பது உள்ளிருந்து இதை ஏதாவது சரி பண்ணணும், இந்த முயற்சியை நான் எடுக்கணும், இது யாராவது எடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கிடையாது. அது பண்பு இல்லை. எடுக்கணும், இந்த முயற்சியை செய்யணும் என செய்யறாங்கல்ல, அவங்கனாலதான் உலகம் நிலைச்சு நிற்குது. இல்லைன்னா இவ்வளவு நேரத்துக்கு ஒருவர் நம்ம அழிச்சிட்டு இருப்போம். இது உலகளவுல மாற்றங்கள் என்பது மட்டும் கிடையாது. இது ஒரு சின்ன முயற்சி, சிலருக்கு அது ஒரு சின்ன புரட்சி, ஆனா அதுவும் பண்பு தான். இது போல பண்புடையார் செயல்படும் பொழுதுதான் உலகம் உண்டு. அதை தவிர இன்னும் மேலும் குறட்கள் இருக்குதா? எல்லா குறட்களுமே பிடிக்கும். ஆனா சிலவற்று வந்து கண்டிப்பா எல்லோரிடமும் மீண்டும் மீண்டும் சொல்லணும், யாரை பார்த்தாலும் சொல்லணும்னு நினைக்கும் குறள்கள். அதுல தலையாய ஒன்று, அருள் என்பது யாது எனின் கொல்லாமை கோரல், பொருள் அல்லது அவ்வூன் திணல். நம்ம மனிதர்களா நம்முடைய சென்சிபிலிட்டிஸ் ஆர் ஹையர், நம்முடைய தாட் ப்ரோசஸ் வந்து ஹையர், எல்லாரை விட நாம தான் மோர் இவால்வ்ட் என சொல்லும் பொழுது, அப்போ அறிவோடு இணைந்து நம்முடைய நல் உணர்ச்சிகளும் நல் உணர்வுகளும் இன்னும் மேல கூடியிருக்கணும் தானே. அப்படி இருப்பதனாலதான் நம்ம அருளோர் என நம்ம நாமே கருதிக்க முடியும். அப்ப நம்ம அருளோர் என சொல்லிக்கிட்டோம்னா, இன்னொரு உயிரை கொல்லும் பொழுது அது எப்படி அருட்செயலாகும்? இந்த குறளை வந்து கேள்வியாவே கேட்டு எல்லோருடைய மனசிலையும் விட எனக்கு பெரும் அவா, இதுல அவா தவறு இல்லைன்னு தோணுது. மேலும் என்னுடைய கருத்துல 3 பாலையும் இணைத்து வள்ளுவர் ஒரு குறள் கொடுத்திருக்காரு அறத்துப்பால்ல. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது உண்மையும் கூட. ஏன்னா பணம் என்பது எல்லோரும் ஒரு தீய பொருளா பார்க்கிறாங்க. ஆனா வள்ளுவர் சொல்லியிருக்காரு, அது கருவி,
அது தீயது கிடையாது. பணம் தேவை, அது இல்லாம வாழ முடியாது, யதார்த்தம். அதனாலதான் வள்ளுவர் நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அருளுடைமையில வள்ளுவர் சொல்லியிருக்கும் இந்த குறள், அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. என் கருத்துல அவ்வுலகம் என சொல்வது எங்கேயோ நம்முடைய வாழ்வுடைய நிறைவுக்கு பிறகு வரக்கூடிய விண்ணுலகம் கிடையாது. விண்ணும் மண்ணுல தான் இருக்கு. இந்த வாழ்க்கைய நாம ஒரு ஹெவன் போல நடத்தலாம். ஹெவன் இஸ் ஆன் எர்த். அது நம்முடைய அப்ரோச்ல தான் இருக்கு என்பதன் அடிப்படையில இந்த குறளை நான் என்னுடைய மனதில் எடுத்துக்கிறேன். அருளும் பேசியாச்சு, பொருளும் பேசியாச்சு. இது இரண்டும் இருக்கும் பொழுதுதான் இன்பத்துக்கும் பொருள் இருக்கு என்பதும் இதுல அடங்குது. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு குறள் இது. நான் திருக்குறளை எப்போதுமே பார்க்கறது வந்து ஒரு லட்சியவாத நூலா பார்க்குறேன், ஐடியலிஸ்டிக் அப்படின்ட்டு. ஏன்னா மாணவர்களோட நான் எப்போதுமே டீல் பண்றதுனால அதனுடைய லட்சியவாத கருத்துக்கள் தான் அவங்களுக்கு முன்னால நான் எப்போதுமே வலியுறுத்துறது. உதாரணத்துக்கு, சென்ற இடத்து செலவிடாது தீதூரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. எப்போதும் மனம் போன போக்குல போகாம எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சு நல்ல வழியில போகணும். தெய்வத்தான் ஆகாதீங்கன்னு முயற்சி தன் மெய்வரத்து கூலி தரும். இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தாட் வந்து வள்ளுவர்கிட்ட வந்து ஓங்கி ஒலிக்குது அப்படிங்கிறத பத்தி. அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு லட்சியவாதத்தை ஊட்டி முயற்சி செய்து வெற்றி அடைறது, அதாவது டிஸ்ட்ராக்ஷன் டீவியேஷன்ஸ் இந்த காலத்துல அதிகமா இருக்க காலத்துல அந்த மாதிரிலாம் ஆயிராம அவங்க வந்து லட்சியவாதத்தை நோக்கி மட்டுமே போகணும் அப்படிங்கிறது வள்ளுவத்துல வந்து ஓங்கி ஒலிக்குது அப்படிங்கிற கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மை அவ்வளவுதான். இந்த நூலுடைய குழந்தைகளுக்கு நான் திருக்குறளை எழுதும் ஒவ்வொரு நூலுடைய அடிப்படையும் அதுதான். இது ஏன்னா, இன்றைய சிறாரின் கைகளில் நாளைய உலகம் இருக்கு. அவங்க தான் இந்த உலகை ஆள போறாங்க, நடத்த போறாங்க. அப்போ இவங்களுடைய மனசிலையும் இவங்களுடைய வாழ்க்கையிலையும் அறத்தை புகுத்தி பொருட்பாலையும் புரிய வைத்து இந்த வயதிலிருந்தே இந்த வழியில் அவங்கள கொண்டு வந்தோன்னா இது அவங்களுடைய இயல்பாயிடும். அதுதான் அவங்களுடைய இயற்கையா இருக்கும். அப்படி இருக்கும் நபர்கள் நாளை வளர்ந்து இந்த உலகை நடத்தும் பொழுது அப்போதான் உலகம் சீராகும், அப்போதான் உலகம் செழிக்கும். இதுவரை நாம சிதைத்து கொலைத்து வைத்த இந்த உலகம் அப்போதான் செழிக்கும், அப்போதான் மகிழும். அதற்காக தான் வந்து குழந்தைகளுக்கு குறளை கொண்டு போய் சேர்க்கணும் என்பது என்னுடைய வெறி. இதுக்கு வேற வேர்ட்ஸ் கிடையாது. ஒவ்வொரு இடத்திலும், அது கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலிருந்து தொடங்கி ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஐடியலிசம் என்பது, அதாவது அட்டெய்னபிள் ஐடியலிசம், கைக்கு எட்டக்கூடிய உயர்ந்த எண்ணங்கள், அவ்வளவுதான். பெஸ்ட் ப்ராக்டிசஸ். சின்ன சின்ன முயற்சிகள்ல கூட இதை கொண்டு வந்துடலாம். இப்போ யூ வாண்ட் டு பி அ ஸ்போர்ட்ஸ்மேன், அப்போ காலையில் எத்தனை மணிக்கு எழுந்து விடுமுறை இல்லாமல் நீ அரண்களை பயிலணும் என்பதை தான் அந்த குறளை வந்து இவங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். விடுமுறை நாட்கள் கிடையாது, விடாம அறை செய்யணும். அது அறை என்ன? உன்னுடைய ஒழுக்கம், உன்னுடைய வாய்மை. இப்படி வந்து உங்களுடைய எண்ணம் எப்படி மாணவரிடம் செல்லுது, அதே வழியில தான் ஒவ்வொரு முறையும் எழுதுறேன் நான். அதுதான் இப்ப நீங்க ஒழுக்க உடைமையில கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள் வந்து, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. ஏன்னா நீங்க வேற ஒழுக்கமா இல்லைன்னா வாழ்க்கையில உருப்படவே முடியாது. அதனால இறக்கப்பட்டு ஒழுக்கமா இருந்துருங்க அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு விதமான ஒரு எல்எல்லோட சொல்றாரு இல்லையா? அதுதான் வந்து இந்த ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூட் ஆஃப் வள்ளுவர் அப்படின்னு பாக்குறேன். இதுதான் நானும் சொல்றது. வள்ளுவர் வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் போல கையை பிடிச்சு பக்கத்துல அமர வச்சு, இந்தா கேளு, இதை நீ செஞ்சேன்னா இது நடக்கும், இதை நீ செய்யலைன்னா இது நடக்காது, இதை செஞ்சா அது நடந்துரும், இதை செஞ்சிடாத, இதை தயவு செய்து செய். ஏன்னா அவ்வளவுதான் ஆலோசனை அவர் கொடுக்கிறாரு. இப்போ மெய்யுணர்தல் அதிகாரம் இருக்குல்ல, அந்த மெய் உணர்தலை பொறுத்தவரையில குழந்தைங்க அந்த அதிகாரத்தையே பயன்படுத்தி அவங்களுடைய தேர்வுகள்ல எப்படி அணுகலாம் எனதான் எழுதியிருப்பேன். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு பின்னணியில இருக்கும் மெய் என்ன? நீ வந்து புரிதலோடு உன் பாடங்களை படிக்கணும்னு சொல்வதற்கு பின்னணியில இருக்கும் மெய் என்ன? அதனால என்ன நடக்கும்? ஞாபகம் வெற்று வராது, உன்னால உன்னுடைய தேர்வு முழுமையா சீரா எழுத முடியும், ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது மறந்தாலும் தர்க்கத்தை செலுத்தி உன்னால பதில் அளிக்க முடியும் என புரிந்து படிச்சிருக்கேன். ஸோ மெய்யுணர்தல் என்பது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில வேணும். இப்போ பள்ளி வாழ்க்கையே வந்து ஒரு கடல் என்ன சொல்றோம், இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவர் யார்? ஒவ்வொரு கட்டத்தையும் இப்போ 7 பிறவின்னு சொல்றோம். பிள்ளைங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பள்ளியாண்டுமே ஒரு பிறவி. அந்த பள்ளியாண்டுடைய நிறைவு வந்து ஒரு இறுதி, புது பிறவிக்கு முன்னாடி என்ன சொல்றோம்.
நூல்ல சொல்லியிருக்கோம். ஆமா, குழந்தைகளுக்கு அதெல்லாம் முக்கியமான விஷயம். ஆமா, நீங்க அந்த 7 பிறவிங்கிறது ஒரு வகுப்பா ஒவ்வொன்றா எடுத்துட்டு போறோம். வாழ்க்கை கட்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பிறப்பு இருக்கு, ஒரு இறப்பு இருக்கு. ஸ்கூல்ல படிக்கும்போது அப்படிதானே இருக்கும். அப்ப அந்த கிளாஸ் முடிஞ்சிச்சா பரவாயில்லன்னு இருக்கும். அடுத்த பிறவி மாதிரி தான் இருக்கும். இப்ப அடுத்த பிறவிக்கு போகணும்னா என்ன செய்யணும்? இந்த பிறவியில வரும் ஒவ்வொரு பாடத்தையும் சீரா படிச்சுட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்து தொடர்ந்து வர பாடங்கள் எளிதா புரியும். சோ படிப்படியா நீ நகர்ந்து அடுத்த பிறவி இது முடிச்சிடலாம். இந்த பிறவிய குறள் புரிவது மட்டும் இல்லாம குறளை பொருத்தி வாழ்ந்து வாழ்க்கையில நிறைவும் மகிழ்ச்சியும் பெறுங்க. மன வருத்தம் தேவையில்லை, உளைச்சல் தேவையில்லை. இவ்வளவுதான் சொல்ல வரேன். நம்ம இது ரொம்ப முக்கியமான விஷயம் மேடம். நான் ஒரு குறள் பயிற்சிகள் ஒரு கிட்டத்தட்ட குறள் சார்ந்து 8000 புத்தகம் வந்ததா சொல்லப்படுது. 8000 புத்தகங்கள் பல்வேறு செகண்ட் மோஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் புக் இன் தி வேர்ல்ட். அது மட்டும் இல்லாம குறள் சார்ந்து எழுதப்பட்ட நூல்கள், இன்டர்பிரிட்டேஷன்ஸ், குறள் பற்றிய நூல்கள் எல்லாமே தமிழ்ல எல்லாமே இதுவரைக்கும் எழுதப்பட்டாலும் சுமார் 8000 புத்தகங்கள் இருக்குதா சொல்லுது. அதுல குழந்தைகளுக்கான காமத்துப்பால்னு கூட ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஒரு அப்பா அம்மா வீட்டுல எப்படி சண்டை போட்டுக்குவாங்க அப்படிங்கிறது தான் ஊடல் அப்படின்னு சொல்றாரு. 2 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது. இதுதான் வச்சு 25 அதிகாரத்துக்கும் காமத்துப்பால குழந்தைகளுக்கான காமத்துப்பால்னே ஒருத்தர் குறள் இருக்கக்கூடிய திரு CR சொல்லிட்டு சி ராஜேந்திரன் சார் இருக்காரு. அவர் அந்த அடிக்கடி மேற்கோள் காட்டி சொல்வாரு. எனக்கு யாருன்னு கரெக்டா நினைவுல இல்ல. ஒரு மாணவர்களுக்கு காமத்துப்பால எழுதியிருக்காரு. திருக்குறள் இப்ப எல்லாமே எல்லாருக்குமே சொல்ல முடியும். அது எந்த ஃபார்மேட்ல சொல்றோம் அப்படிங்கறதுதான் அது வள்ளுவருடைய ஸ்பெஷாலிட்டி. எண்ணம் நல்லதா இருந்ததுன்னா கரெக்ட். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோட எதை செஞ்சாலும் அது இப்போ உங்க இதுல இன்னொரு கேள்வி நான் கேட்டிருந்தேன். அந்த வாய்மை, உண்மை, நேர்மை அதுல நீங்க எழுதியிருப்பீங்க. வாய்மைங்கிறது ஒரு ப்ராடர் கான்செப்ட் உண்மையோட அப்படிங்கறது. அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. வாய்மை இஸ் a higher concept ஐயா. அது உயர்ந்த ஒரு நிலை. உண்மை என்பது உண்மைத்தனம். எப்பயா இருந்தாலும் உண்மையை மட்டுமே சொல்வது, அவ்வளவுதான். விளைவுகளை பத்தி சிந்திக்க மாட்டோம். யார் இருக்காங்க, என்ன ஏது, எதுவும் பொருள் இல்லை. உண்மையை மட்டுமே சொல்லணும்னா அதுதான் உண்மை. ட்ரூத் கேன் பி சப்ஜெக்டிவ் என்பது இன்னொரு விவாதம். அதுல நம்ம இறங்கல. உண்மை எளிதா as we understand. நேர்மை என்பது யாரும் இல்லாத நேரத்திலும் உண்மையா இருப்பது. நான் தினமும் 2 வேளை குளிப்பேன் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா தினமும் உண்மையாவே 2 வேளை குளிச்சோம்னா அது நேர்மை. ஆனா வாய்மை என்பது இன்டெகிரிட்டி. ஆங்கிலத்துல நம்ம மொழிபெயர்த்து சொல்லி இதற்கு பொருளா எதை நம்ம கருதணும்னா, ஒருத்தர் கொலை பண்ண ஒருத்தர் தேடி வராங்க. இந்த கொலை பண்ண போறவர் நம்ம வீட்டுல ஒளியறாரு. இந்த கொலைகாரர் கேட்கிறாரு. இல்லைன்னு நம்ம அனுப்பிடுறோம். பொய்மையும் வாய்மை எடுத்து அது அந்த குறள் நமக்கு தெரியும். பொய் சொல்வதும் இன்டெகிரிட்டி ஆகும், வாய்மை ஆகும். இது போன்ற ஒரு நிலையில என்ன சொல்றோம். அப்போ இதுல இருந்து வாய்மையுடைய பொருள் எடுக்கணும். வாய்மை என்பது உண்மையை பேசுவது மட்டும் கிடையாது. அது நடுவு நிலைமை இருக்கணும். அதுல ஒரு ஃபேர்னஸ் இருக்கணும், நலனை கருதி இருக்கணும், அறச்செயலா இருக்கணும். ஒருவரை இங்க வா, இவனை வெட்டிக்கோ என எடுத்து கொடுத்துட முடியாது. ஆமா, அது யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் மட்டும் இல்லாம செயலும் கூட. இட் இஸ் அ ஸ்ட்ராங்கர் கான்செப்ட். என்னைக்குமே அதுல பிறரின் நலனை கருதி ஒரு செயலோ ஒரு சொல்லோ இருந்தால் அதுதான் வாய்மை நிறைந்த ஒன்று. உண்மை மட்டும் இல்லை, அதுல உண்மைத்தனம் இருக்கும், நடுவு இருக்கும், நலன் கருதி இருக்கும், அன்பு இருக்கும், அரண் இருக்கும். இதுதான் வாய்மை. ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? இருக்கு, கண்டிப்பா. இப்ப நீங்க ஒரு பெண்ணியல்வாதி. நீங்க பெண்ணியல்வாதியா? அப்படின்னா பெண்ணியல்வாதின்னா என்ன? பெண்ணியல்வாதம்னா என்னன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதற்கு பிறகு நான் ஆமானா இல்லையான்னு சொல்றேன். ஃபெமினிசம் அப்படிங்கிறதுக்கு வேற வேற விதமான டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. ஹியூமனிஸ்ட், சிவசங்கரி மேடம் கூட ஒரு இதுல பேசும்போது ஐ எம் நாட் எ ஃபெமினிஸ்ட், ஐ எம் எ ஹியூமனிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இன்னும் வராமலே இருக்கு. வராம இருக்குன்னா வேரியஸ் ஸ்பியர்ஸ்ல வராம இருக்கு. அதுக்காக விமனுக்கான வாய்ஸ் ரைஸ் பண்றவங்க ஃபெமினிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அல்லது காலங்காலமா பெண்கள் ஒடுக்கப்பட்டு வராங்க, அதுக்கான வாய்ஸ் ரைஸ் பண்றவங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்கள ஃபெமினிஸ்ட்னு வச்சுக்கிட்டா, நீங்க உங்களை ஃபெமினிஸ்ட்னு வைப்பீங்களா, மாட்டீங்களா? ஜெண்டர் பேரிட்டி வேர் அப்ளிகபிள் அப்படின்னு மட்டும்தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும். ஜெண்டர் பேரிட்டினா ஆணால பிள்ளை பெற்றுக்க முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள்.
நமக்கு இயற்கையால வெவ்வேறு செயல்பாடுகள் இருக்கு. அந்த செயல்பாடுகளையும் புரிந்து கொண்டு நம்முடைய வலுவையும் வலுவின்மையையும் புரிந்துகிட்டு பாரிட்டிக்கு, அதாவது சமத்துவத்துக்கு போரிட்டோம்னா, அதை வந்து பெண் சார்ந்து போரிட்டோம்னா ஃபெமினிசம், ஆண் சார்ந்து போரிட்டோம்னா அதுக்கு பேர் இல்லை. அப்போ அதுக்கு மட்டும்தான் ஹியூமனிசம்னு வைக்க தேவை கிடையாது. பொதுவாகவே ஹியூமனிசம். அந்த கேள்வியினுடைய நோக்கம் என்னன்னு அடிப்படையா பரிமேலழகர் உரை வந்து சில இடங்கள்ல வந்து கிரிட்டிசைஸ் பண்ணப்படுது. குறிப்பா அவர் காலத்தை விட்டு சிந்திச்சிருக்காரு. குறிப்பா 2-3 இடங்கள். ஒண்ணு பாத்தீங்கன்னா, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். அதுல வந்து அவர் உரை சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, பெண்ணுக்கு தானே உணரும் திறன் இல்லாததால் மற்றவர்கள் சொல்ல கேட்டுதான் தாய் வந்து மகிழ்ச்சி அடைவாள் அப்படிங்கிறார். அதை வந்து கொஞ்சம் எல்லாரும் கிரிட்டிசைஸ், அது எப்படி தானே உணரும் திறன் அம்மா கிடையாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி புதல்வரை பெறுதல், அதாவது மக்கட்பேறு அப்படிங்கிறத வந்து புதல்வரை பெறுதல் மாத்துறாரு. 2 இருந்தாலும் இப்போ கொல்லி வைக்கிறதா இருந்தா பையன் தான் வைப்பான் அப்படிங்கிறது சடங்கு முறை. அப்படின்னால பையன் பிள்ளை பெண்ணு தான் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து வாழ்க்கை வந்து கம்ப்ளீட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக மக்கட்பேறுங்கிற அதிகாரத்தை புதல்வரை பெறுதல் அப்படின்னு மாத்துறாரு. அவருடைய நம்பிக்கைகள் சார்ந்த சில விஷயங்களை வந்து அவர் வந்து மாடிஃபை பண்றாரு. உதாரணத்துக்கு இப்போ வந்து பொறையுடைமை அதிகாரம் பற்றி ஒரு அதிகாரக்கான தொடர்பு முறையை சொல்லிட்டு வரும்போது, பொறையுடைமை அதிகாரம் ஏன் பிறனில் விளையாமைக்கு அடுத்தால் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கணவன் பிறனில் விளைஞ்சாலும் பெண் பொறுத்துக்கொள்வாள் என்பதனால் பொறையுடைமை அதிகாரம் அதற்கு பின்னால் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் அப்படிலாம் வந்து 13ஆம் நூற்றாண்டு காலத்துல அவருடைய நம்பிக்கை சார்ந்து அவர் சொன்னது. இன்னைக்கு வந்து அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுடைய கருத்து என்ன? கீவாஜோடைய ஆராய்ச்சி நூல்ல பரிமேலழகர், காளிங்கர் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அவங்களுடைய உரைகள், அவங்களுடைய விளக்கங்கள், ஒப்புமைகள் எல்லாமே இருக்கும். எனினும் அதுதான் என்னுடைய மெயின் நூல். நான் என்னுடைய குரல் சார்ந்த நூல்கள்லாம் எழுதும் பொழுது, எனினும் என்னுடைய அந்த சாப்டர் மக்கட்பேருந்தான் இருக்கும். மக்கள் என்பது குழந்தைகள், ஆண் பெண் 2 பேரும். இதை மீண்டும் மீண்டும் நான் ஒவ்வொரு மேடையிலையும் வலியுறுத்திட்டு இருக்கேன். இப்போ பரிமேலழகர் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா அது அவருடைய எண்ண ஓட்டத்தையும் அவருடைய சிந்தனையும் மட்டுமே குறிப்பிடுதே வழிய இது என்னை தாக்காது. உங்களுக்கு தெரியும் நான் ஏன் இதெல்லாம் படிக்கிறேன்னு. எனக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும். என் இடல் இதுதான். பிறர் என்ன எழுதியிருக்காங்க என தெரிந்து கொள்ளும் ஆர்வத்துக்காக மட்டுமே தான் நான் படிப்பேன். ஒன்னா இருந்ததா ஹாய் பரவாயில்லையே அந்த மாதிரியே யோசிக்கிறாங்களே அப்படின்னு யோசிப்பேன். இல்லையா ஓ அப்படியா என்ன யோசிப்பேன். அந்த ஓ அப்படியாக்கு என்ன ரியாக்ஷன் என்னதான் நீங்க கேட்குறீங்க. ஆனா அது அவருடைய எண்ணம். தனிப்பட்ட நபருக்கு தனிப்பட்ட கருத்து இருக்கக்கூடிய உரிமை இருக்கு என மீண்டும் மீண்டும் என்னுடைய உரிமைக்காக நான் சொல்றேன், குரல் கொடுக்குறேன். அப்போ பரிமேலழகருக்கும் உரிமை இருக்கு சொல்லிட்டு போறாரு. அவர் எண்ணம் அப்படி. இது தப்பு என அவர் இல்லத்துல ஒரு பெண்ணா நான் இருந்தேன்னா நான் சொல்லலாம். அவர் இல்லத்தை சார்ந்தவள் கிடையாது. அதனால அது அவர் எண்ணம், அவ்வளவுதான். அது பிடிச்சவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. நம்ம எல்லாருமே ஒரு சாம்பிள் சைஸ். உங்களை போல ஒரு 20 பேர், என்ன போல ஒரு 20 பேர் குறைந்தது இருப்போம். அதனால அவருடைய ஃபேன் ஃபாலோவிங் அவருடைய சரியானது. நம்ம எல்லாம் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றின் மிக நாடி நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தேவை அதை எடுத்துக்கலாம். மேடம், நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். அறத்துப்பால் குழந்தைகளுக்கு எப்படி ஆரம்பிச்சதுல இருந்து ஆரம்பிச்சு, இன்பத்துப்பால்ல எப்படி வந்து பர்சனல் இன்டர்பிரிட்டேஷன், பெஸ்ட் பிராக்டிசஸ் ஆஃப் ரொமான்ஸ், அந்த மாதிரி பல விஷயங்கள், அப்புறம் பொருட்பால்ல உள்ள விஷயங்கள், லட்சியவாதம் எப்படி திருக்குறள் இருக்கு, திருக்குறள் வள்ளுவருடைய வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் எப்படி எல்லாம் ஒத்து போறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள், பரிமேலழகர் விஷயம், இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசிட்டோம். இப்போ நம்ம நிறைவு பகுதிக்கு வர்றதுக்கு முன்னால நீங்க இந்த நேர்காணல்ல பதிவு செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு ஏதாவது ஒரு கருத்து இருந்தா சொல்லலாம். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த குறள், பாப்புலர் குறள் தான் இது. யா காவராயினும் நா காக்க காவாக்கால் சோக்கா சொல்லிழுக்கப்பட்டு. இது பேச்சை பொறுத்தவரையில காக்கணும், நாவை வந்து அதுல காக்கணும். எதை காக்கிறோமோ இல்லையோ, யா காவராயினும் நா காக்க. ஸோ என்ன சொல்றோம், அது யாரிடம் சொல்லுறோம், சிந்திச்சு சொல்லணும். வாயில வந்ததை லொடலொடன் ஒளரிடக்கூடாது என்னும் பொருள். இந்த காலகட்டத்தில் இன்னொன்னையும் சேர்க்கணும். நம்ம நாவை இன்னொரு விஷயத்திலையும் காக்கணும், அதாவது உண்ணுவதில். ஏன்னா ஒபிசிட்டி என்பது ஒரு வேர்ல்டு வைட் ப்ராப்ளம். வள்ளுவர் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் பொருந்துவார் என்பதற்கு இதை விட நான் ஒரு பெரிய சான்று தர முடியாது. நம்முடைய புலனீர்ப்பு அது சுவைக்கும் ஆசையினால மட்டும்தான் நம்ம வந்து ஓவர் ஈட்டிங் என்பது பல முறை செய்யறோம். அந்த ஓவர் ஈட்டிங்கை நம்ம நாக்கை கட்டுப்படுத்தி
நம்ம கண்ட்ரோல்ல வச்சோம்னா நம்ம வாழ்க்கை நாளைக்கு செழிக்கும். குறிப்பா இளைஞர்களுக்கு, ஏன்னா ஒபிசிட்டி அமங் அடலசன்ஸ் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இதுக்கே ஒரு ஃபிளிப் சைட், நாக்கை இன்னொரு விதமா எப்படி காக்கணும்னா, நமக்கு பிடிக்காததையும், அது பாகற்காயா இருக்கலாம், இல்ல ஒரு கீரையா இருக்கலாம், சிறு வயதுல இன்னைக்கு பிடிக்காம இருக்கலாம், நாளைக்கு டேஸ்ட் மாதிரி பிடிக்கும், அது வேற. ஆனா இந்த வயசுல கூட அதையும் கொஞ்சம் சாப்பிட்டோம்னா நமக்கு நல்லது என்பதை இளைஞர்களுக்கு சொல்லணும், சிறாருக்கு சொல்லணும். மிக சிறப்பா சொல்லிட்டீங்க. கடைசி குரல் மட்டும் நான் ஒபிசிட்டின்னு சொல்லிட்டு என்ன நோக்கி சொன்ன மாதிரி ஐயா இல்லையா, வேர்ல்ட் வைட் ப்ராப்ளம். நானும் வெயிட் போட்டுட்டு தான் இருக்கேன். நம்ப முடியல. இருந்தாலும் உங்களோட உரையாடினது குரல் பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில மிக சிறப்பா பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மேடம். மிக்க நன்றி. அந்திமழை நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். வணக்கம் ஐயா.